வெல்கம் டு மாஸ்லாம்னி கிச்சன். இப்போ நம்ம வெயில் காலத்தில் இந்த மோர் மிளகாய் நம்ம எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். இந்த மாதிரி மிளகாய் இல்லாமல் அடுத்தடுத்து வர மிளகாய், சின்ன மிளகாயை செலக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மிளகாயை நம்ம தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கழுவிக்கலாம். சுத்தமாக கழுவிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சி எடுத்துடணும். எடுத்துட்டு அப்புறம் இதில் ஒரு கீரல் போட்டுட்டு தயிர் உப்பு போட்டு இந்த மாதிரி சட்டியில் ஊற வச்சிடணும். 3 நாள் ஊற வச்சு 4வது நாள் அதை நல்ல தண்ணி இல்லாமல் அடுப்பில் வச்சு இது பண்ணிவிட்டு வெயிலில் காய வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ அடுத்தது அலசிட்டு தயிரில் ஊற வைக்கிறத காமிக்கிறேன். 1 கிலோ மிளகாய்க்கு 1/2 லிட்டர் தயிர், ஒரு 4 ஸ்பூன் கல்லுப்பு போட்டால் தான் நல்லது. இந்த மோர் மிளகாய் நம்ம மோர் சாதம், தயிர் சாதம், கம்மங்கூழ், ராகி கூழ் இதுக்கெல்லாம் நம்ம தொட்டுக்கிறதுக்கு நல்லது. ஒரு கிலோ பச்சை மிளகாயை வாங்கி நம்ம நல்லா கழுவி சுத்தம் பண்ணி தொடச்சிட்டு ஈரம் இல்லாமல் தொடச்சிட்டு இந்த மாதிரி இப்படி நடுவில் ஒரு கோடு போட்டுக்கணும். இந்த காம்பு இருக்கணும், அப்போ தான் பிடிச்சிட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கீரல் போட்டுக்கணும். கீரல் போட்டால் தான் இந்த உப்பு தயிர் எல்லாம் உள்ளார ஊறி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். பச்சை மிளகாய் 1 கிலோ வாங்கி கழுவி நல்லா தொடச்சிட்டு இந்த மாதிரி கீரிக்கங்க. இந்த மாதிரி கீரிக்கணும். இந்த கீரல் உள்ளார தயிரும் உப்பும் போய் ஊறி நமக்கு நாளைக்கு வறுத்து சாப்பிடக்குள்ள நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்போ 1 கிலோ பச்சை மிளகாய்க்கு 1/2 கிலோ தயிர், ஒரு கிலோவுக்கு உப்பு, ஒரு கைப்பிடி. இப்போ நல்லா கரைச்சிக்கோங்க. உப்பும் தயிரும் போட்டு நல்லா கரைச்சிக்கணும். இப்படி ஆடை தயிராக போட்டு நல்லா கரைஞ்சிட்டு நாளைக்கு மிளகாய் பொரிக்கக்குள்ளே நெய்யில் பொரித்த மாதிரி நல்ல ஸ்மெல் கிடைக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். மண் பாத்திரத்தில் வைக்கணும்னா உப்பு தயிர் இதெல்லாம் அலுமினிய பாத்திரத்தையோ சில்வர் பாத்திரத்தையோ அரிச்சிடும். அதனால் மண்பானை நல்லது. 3 நாளைக்கு இந்த மாதிரி குளிக்க காலையில் சாயந்தரமாக இப்படி குளிக்க வச்சு நல்லா ஊறட்டும். தேவையான உப்பும் போட்டாச்சு, தயிரும் போட்டாச்சு. பாருங்க, இந்தளவுக்கு தயிர் நல்லா தயிரில் ஊறணும். அதான் 3 நாள் கழித்து உங்களுக்கு அடுத்தது என்னன்னு சொல்கிறேன்.
வணக்கம். நம்ம ஒரு வாரத்துக்கு முந்தி இந்த பச்சை மிளகாயை மோர் மிளகாயை செய்கிறத பற்றி நான் சொல்லியிருந்தேன். நம்ம இந்த வெயில் காலத்தில் எத்தனை வகையான உணவுப் பொருள்களை வருடத்துக்கே வர மாதிரிக்கு பதப்படுத்துகிற மாதிரிக்கு நம்ம இந்த வெயிலை பயன்படுத்தி ஒவ்வொரு பொருளாக நம்ம பதப்படுத்திக்கிட்டு வரோம். அதில் மிளகாய், பச்சை மிளகாய், இந்த மாதிரி பச்சை மிளகாயை கீறி நம்ம தயிரில் ஊற வச்சுருந்தோம். 4 நாள் ஊற வச்சுட்டு 5ஆவது நாள் வெயிலில் காய வச்சோம். ஒரு 5 நாள் காய வச்சதுக்கப்புறம் அது ரெடி ஆயிடுச்சு. இப்போ கடையில் 142 ரூபாய்க்கு வாங்குகிறோம். நம்ம 1 கிலோ மிளகாயே பச்சை மிளகாய் 50 ரூபாய்க்கு தான் வாங்கினது. தயிர் ஒரு 20 ரூபாய்க்குன்னு வச்சுக்கோங்க. 1/2 லிட்டரில் நமக்கு 1 கிலோ கிடைக்கிது. அந்த மாதிரி வீட்லேயே செஞ்சுக்கலாம். 2வது இந்த புளி மிளகாய். இந்த மிளகாயை நல்ல எண்ணெயிலேயே வதக்கிட்டு கொஞ்சம் லேசாக கீறி எண்ணெயில் வதக்கி, நல்லெண்ணெயில் வதக்கி, அதில் திக்கு புளியாக கரைச்சி ஊற்றி நல்லா வதங்கினோன்னே இந்த மாதிரி ஆகிடும். புளி, வெல்லம், மிளகாய், காரம் இருக்குது, உப்பு இருக்குது, புளிப்பு இருக்குது. அப்போ நம்ம இது பழைய தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க நல்லாயிருக்கும். ரசம் சாதத்துக்கு தொட்டுக்க அதெல்லாம் கொஞ்சம் இருந்தாவே போதும். நல்லா ருசியாகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது ஒரு 3 மாதத்துக்கு வச்சுக்கலாம், புளி இருக்கிறதுனால. இது வருஷத்துக்கு வச்சுக்கலாம். தேங்க்யூ. இந்த மாதிரி செஞ்சு பயனடைங்க. நன்றி.